வணக்கம் டீச்சர்ஸ். டெட் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டோம். இது செகண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா பார்த்தோம் இல்லையா? யார் என்ன கோட்பாடு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு உளவியல் முறைகள் உளவியல் பிரிவுகள் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். உளவியல் முறைகள் இங்கிலீஷ்ல மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. உளவியல் முறைகள் வேற, அதே மாதிரி பிரிவுகள் வேற. சரியா? சோ அது கீழே வரப்போகுது பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் அகநோக்கு முறை, 2 உற்றுநோக்கல், 3 வாழ்க்கை துணுக்கு முறை. சோ இதெல்லாம் வந்து முறைகள்ல வருது. 4 கள ஆய்வு முறை, 5 பரிசோதனை முறை, 6 வளர்ச்சி ஆய்வு முறை. சோ இதெல்லாம் நான் பாக்குறது எல்லாமே உளவியல் முறைகள். மொத்தம் 9 இருக்கு. செவன்த் ஒன்று பாருங்க, தனியால் ஆய்வு முறை, 8 வினாவரிசை முறை, 9 வேற்றுமை முறை. சோ இப்ப இந்த 9மே வந்து உளவியல் முறைகள். சரிங்களா? உளவியல் முறைகள் பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் உளவியல் பிரிவுகள், ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. சோ இதுல பார்த்தோம்னா ஒரு 7 இருக்கு. ஜெனரல் சைக்காலஜி, பொது உளவியல், தமிழ்ல பொது உளவியல். அடுத்து குழந்தை உளவியல். 3 நெறிபிறல் உளவியல், 4 உடற்கூறு உளவியல், 5 ஒப்பீட்டு உளவியல், 6 சமூக உளவியல், 7 நடைமுறை உளவியல். சோ மொத்தம் இதுல 7 இருக்கு. ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி எத்தனை? 7 இருக்கு. சரிங்களா? சோ பிரிவுகள் வேற, முறைகள் வேற. முறைகள் வந்து 9 பார்த்தோம், இந்த பிரிவுகள் வந்து 7 இருக்கு. சோ அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னும் கொடுத்துருக்கேன் பாருங்க. மயர்ஸ் அப்படின்றவர் தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவியுள்ளார். தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவியுள்ளார். அடுத்து ஒரு முக்கியமான கோட் கொடுத்திருக்காங்க. என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள், எத்தன்மையுடையவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்பதனை சொல்லி விடுகிறேன். யார் சொன்னதுன்னா வாட்சன். வாட்சன் ஏற்கனவே போன கிளாஸ் தான் பார்த்தோம். தீவிர சூழ்நிலைவாதி. சரியா? வாட்சன் அப்படிங்கிறவரு சூழ்நிலைவாதி. சோ இந்த மாதிரி கோட்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு பிஜிடிஆருக்கு இன்க்ளூடிங் கேட்கறாங்க. ஒரு கோட் கொடுத்துட்டு இதை சொன்னது யாரு அப்படின்றது. சோ கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நோட்ஸ் பாக்குறப்ப தெளிவா படிக்கணும். நான் படிச்ச நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சோ இதுல எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கோட்ஸ் பாருங்க. ஹர்லாக் என்ன சொல்லியிருக்காரு? சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப இதுவே கேட்கலாம், சமூக வளர்ச்சி என்பது என்ன? ஓகேவா? இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் தெரியுமா? இப்ப இந்த கூற்றை கொடுத்துட்டு யார் சொன்னது அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சரியா? யார் சொன்னது அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதே இது சமூக வளர்ச்சி என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். சமூக வளர்ச்சி அப்படின்னா என்ன? அதாவது ஹர்லாக் என்பவரின் கூற்றுப்படி சமூக வளர்ச்சி என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கலாம். சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது. சரியா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம். ஆனா ஆன்சர் என்னமோ ஒண்ணுதான். அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஓகேவா? சோ 2 கூற்று நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு யாரு? வாட்சன் சொன்னது. வாட்சன் யாரு? தீவிர சூழ்நிலைவாதி. அடுத்தது ஹர்லாக் சொன்னது. சரிங்களா? சோ இந்த இதுல இந்த பிரிவுகள்லயே இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.